வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலியமா காமர்ஸ் எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது அப்படின்ற வகுப்பு நடைபெற இருக்கு. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கணும், அல்லது இந்த கிளாஸ்ல என்ரோல் ஆகணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ன்னு வாட்ஸ்அப் போடுங்க. இன்னைக்கு நாம வேறு ஒரு முக்கியமான காமர்ஸ் ஏற்றுமதி பொருள பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான பொருள். என்னன்னா, லேடீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்ட். இத வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா மார்ட் மாதிரியான தளங்கள்ல மிக குறைந்த விலையில கிடைக்குது. நான் செக் பண்ண வரைக்கும், ஒரு டஜன் வந்து ரூ. 40லேருந்து ரூ. 50 வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்குது. இது அமேசான்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரேட்ல விற்பனை ஆகுது. குவான்டிட்டிய பொறுத்து. சில இதெல்லாம் வந்து 2 டஜன், 3 டஜன்லாம் வந்து விக்கிறாங்க. லேடீஸ் பெரும்பாலுமே இந்த மாரி ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்து நெறைய வாங்கி வைப்பாங்க. மல்டிபிள் கலர்ஸ்ல வாங்கி வைப்பாங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி போட விரும்புவாங்க. இது நமக்கே தெரியும். ஸோ, இப்போ இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ டஜன் ரூ. 50க்கு கிடைக்கக்கூடிய ஹேர் பேண்ட்ஸ இந்தியால அமேசான்ல என்ன விலைக்கு விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 6 பீஸ் வந்து ரூ. 129க்கு விற்பனை பண்றாங்க. ஸோ, இது இந்தியால விக்கக்கூடிய ரேட். இந்த ரூ. 129 விற்பனை ஆகக்கூடிய இந்த 6 பீஸ் செட் வந்து மாசத்துக்கு 300 செட்டுக்கு மேல சேல் ஆயிட்டு இருக்கு. அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். 300 பிளஸ் பாட் இன் பாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். ஸோ, இது அப்படியே அமெரிக்காவுக்கு போகும். அதாவது Amazon.comக்கு போனோம் அப்படின்னா, அங்க கருப்பு கலர் ஒரே கலரு 8 பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா $4.97 விற்பனை ஆகுது. $5ன்னு சொல்லி கணக்கு வச்சோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 450 வருது. ரூ. 90 ரேட் போட்டா கூட ரூ. 450 விற்பனை ஆகுது. டஜன் ரூ. 50 நம்ம ஊர்ல கிடைக்குது. அதிலிருந்து 8 பீஸ மட்டும் எடுத்து அமெரிக்கால நாம ரூ. 450 விற்பனை பண்ணலாம். ஸோ, எவ்வளவு மடங்கு அதிகமா நாம செல்லிங் பிரைஸ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இதுதான் வந்து காமர்ஸ் ஏற்றுமதியில நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ, இது எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்றதையும் பாருங்க. நான் இந்தியால 300 பீஸ் தான் ஒரு மாசத்துக்கு சேல் ஆகுது. ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா, போன மாசம் மட்டும் 8000 பீஸ் 8000 செட் சேல் ஆயிருக்குது. ஸோ, இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பை நாம பயன்படுத்தும் போது தான் வந்து பெரிய அளவுல லாபம் ஈட்ட முடியும். ஸோ, இந்த மாதிரி எந்த மார்க்கெட் பிளேஸ்ல நம்ம பொருளை விற்பனை பண்றது அப்படின்றத பார்க்கணும். இந்தியால ஒரு பொருள் கிடைக்குது. ஸோ, இப்போ அந்த பொருள் அமெரிக்கால என்ன விலைக்கு விக்குது? ஜப்பான் அமேசான்ல என்ன விலைக்கு விக்குது? யுகே அமேசான்ல என்ன விலைக்கு விக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபோன்லயே செக் பண்ணிடலாம். ஸோ, அப்படி செக் பண்ணிட்டு அங்க எத்தனை சப்ளையர் இருக்காங்க? அத சர்ச் பண்ண உடனேயே நமக்கு நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் லிஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்துரும். இவ்வளவு பேர் வந்து இத விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ, அதுல கம்மியான சப்ளையர்ஸ் எங்க இருக்காங்க? எங்க அதிக ரேட் கிடைக்குது? எந்த மாரி ப்ராடக்ட்ட மக்கள் அதிக குவான்டிட்டி மாசம் மாசம் வாங்குறாங்க? கண்ணு முன்னாடி பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் செக் பண்ணி, நீங்களே வந்து ஒரு மார்க்கெட்ட ரொம்ப சிம்பிளா ஒரு 1/2 மணி நேரத்துல சூஸ் பண்ணிடலாம். ஸோ, இந்த மாதிரி பல்வேறு வியாபார நுணுக்கங்கள்லாம் வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து டீச் பண்றோம். விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.